ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திண்ணன் வீடு பதிகம் ஓட பதவுரை அன்வயிச்சுன்னு வரோம். வித்யார்த்த தீபிகையிலேருந்து ரொம்ப அழகா இதோட எளிய விளக்குரை செய்தி. அது நம்ம என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா 5 பாசுரங்களுக்கு பதவுரை பார்த்திருக்கோம். ரொம்ப அழகா எம்பெருமானோட உயர்வர உயர்நலம் பதிகத்துல ஆழ்வார் எம்பெருமானோட பரத்துவத்தை ரொம்ப உறக்க சொல்லி முதல் பாசுரத்திலேயே பறக்க பாடுகிறார் எம்பெருமானோட பரத்துவத்தை. இந்த பதிகத்துல ஒரு பாசுரத்திலையும் எம்பெருமானுக்கு ஒரு குணம் சொல்லி இந்த குணமுடையவன் தான் பரத்வன், இந்த குணமுடையவன் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ரொம்ப அழகா ஆழ்வார் எடுத்து உரைக்கிறார். நம்ம எல்லாருக்குமே 5 பாசுரங்கள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எவ்வளவு அன்வைக்க முடியுதோ ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். 6வது பாசுரம். எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர் வெண்ணி தன்னுள் ஒடுங்க நின்ற பவர்கொள் ஞான வெள்ளச் சுடர் மூர்த்தி அவர் எம்மாழி அம்பள்ளியாரே. எவரும் சேத்தனர்கள் யாவரும் யாவையும், அதான் சேத்தனர்கள் அச்சேத்தனர்கள் சொல்றோம் இல்லையா, அச்சேதனங்கள் யாவையும் எல்லா பொருளும் ஆகிய எல்லா பொருள்களும் கவர்வின்றி நெருக்கமின்றியே தன்னுள் தனது திருவயிற்றினுள்ளே ஒடுங்க நின்ற அடங்கும்படி நின்றவனும் அவர்கொள் பரப்பை கொண்ட ஞான வெள்ளம் ஞான மிகுதியை சுடர் தனக்கு காந்தியாக உடைய, காந்தினா சுடர், அந்த இதுல இருந்து வர சுடர்னு சொல்றோம் இல்லையா, தேஜஸ் மூர்த்தி சுவாமியான அவர் அந்த சர்வேஸ்வரன் எமது அனுபவத்திற்குரிய அழகிய ஆழி பள்ளியாரே. என்ன சொல்றது, பிரளயார்ணவ சயனராவர், பிரளயார்ணவ சயனராவர் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சேத்தனா அச்சேதனாத்மகனான சகல பதார்த்தங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்து ரட்சிக்கையாலே அவனே ஈஸ்வரன் என்கிறார். அந்த ரக்ஷணத்துவம், பரத்துவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குணம் இந்த ரக்ஷகத்துவம். அந்த ரக்ஷகத்துவத்தை இதுல பேசுறார். எவரும் என்று உயர்திணையாக சொல்லுகையாலே சேத்தன பொருள்கள் அடங்கிலும் அர்த்தம். யாவையும் என்று அகிரிணையாக சொல்லுகையாலே அச்சேதன பொருட்களும் அடங்கும் என்று அர்த்தம் அப்படின்னு எல்லா பொருளும் சொல்லணும் இல்லையா, அதுல சேத்தனர்களும் உண்டு, அச்சேதனங்களும் உண்டு. மீண்டும் எல்லா பொருளும் என்று பிரளய காலத்தில் திருவயிற்றினுட புகாது நின்ற பொருள் அணுவளவும் இல்லை என்பதை திடமாக திருப்பி எதுக்கு எல்லா பொருளும் சொல்றார். அச்சேதனம் சேத்தனம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்புறம் எல்லா பொருள்னா இந்த பிரளய காலத்துல எம்பெருமான் திருவயிற்றுல இல்லாத வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே அப்படி கிடையாது அப்படின்னு சாதிக்கிறது. கவர்வின்றி பரஸ்பரம் ஹிம்சை ஏற்படாதபடி, பரஸ்பரம்னா ஒரு கவர் உள்ளுக்குள்ள அடக்கி, இப்போ ஒரு பெட்டிக்குள்ள இத்தனை பென்சில் இத்தனை பேனாதான் வைக்க முடியும் இருக்கு. அதுக்கு மேல வைக்க முடிஞ்சா அந்த பெட்டியோட பெட்டியை மூட முடியாது, இல்ல ஜிப்பு போட முடியாது. ஒரு டப்பாக்குள்ள உப்பு இவ்வளவுதான் அடைக்கலான்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் திருவயிற்றுல இல்லவே இல்லையா. பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிண்டு ஹிம்சை ஏற்படாதபடி என்றவாறு ஒருவரை ஒருவர் நெருக்காதபடி விசாரமாக திருவயிறு இடம் கொடுத்தது எங்க அப்படின்னு சாதிக்கிறார். தன்னுள் ஒடுங்க நின்று என்பதற்கு 2 வகையாக பொருள் கொள்வர். திருவயிற்றினுள்ளே என்பது ஒரு பொருள், தன் சங்கல்பத்திலே என்பது மற்றொரு பொருள். எல்லாமே எம்பெருமான் அவதாரம் எடுக்கிறதா ஆகட்டும், நம்ம கர்மாதீனமா அவதாரங்கள் நம்ம எல்லாமே எம்பெருமான் சங்கல்பத்தினால நடக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். சகல சராச்சரங்களும் எம்பெருமானுடைய சங்கல்பத்திலே ஒடுங்கி நிற்கின்றன என்றபடி அவர்கொள் ஞான வெள்ளச் சுடர் மூர்த்தி. இத்தகைய விசாலமான உலகங்களை எல்லாம் ரட்சிப்பதற்கு போதுமான பரப்பை உடைய ஞான பிரவாகம் நிரம்பியவனாய் இப்படி ரட்சிக்க பெற்றது தன் பேரு என்று தோற்றும்படி இருக்கிற சுடரே வடிவெடுத்த திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவனானவன் யாரு? எம்பெருமான். ஆழி அம்பள்ளியார் திருப்பார்கடலில் கிடந்த கிடையை சொல்லவுமாம். பிரளய ஆர்ணவத்திலே ஆபத் சகனாய் கண் வளர்ந்தபடியை சொல்லவுமா. ரொம்ப ஆபத் சகனாவும் இருக்கான், பிரளய காலத்துல நம்மள எல்லாரையும் ரட்சிக்கிறான் எம்பெருமான், அதனால அவன் தான் பரத்வன் அப்படின்னு சாதிக்கிறார் இதுல. அடுத்தது
பள்ளி ஆலிலை ஏழுலகும் கொள்ளும் வள்ளல் வல்வயித்து பெருமான் உள்உளார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மனக்கருத்தே. பள்ளி படுக்கை ஆலிலை ஆலந்தளிராக ஏழு உலகும் ஏழு உலகங்களையும் கொள்ளும் கொள்ள கடவதான, அப்படியே எக்ஸ்டென்ஷன் தான் போன பாசுரத்துக்கான இது. வல் உறுதியான வயிறு திருவயிற்றை உடையவனான பெருமான் பெரியோனாகிய அவன் தன் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கள்ளன் ஒருவராலும் அறியக்கூடாததான மாயம் ஆச்சரியமான மனம் கருத்து, அதான் மனக்கருத்தே. திருவுள்ள கருத்தை உள்ளால் மனத்தினால் அறிவார். யாருக்கு தெரியுது? முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அவன் பெரிய மாயம், அவன் எப்படி அறிய முடியும்னா அறிய வல்லவர் யார் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். சகல லோகங்களுக்கும் ஆபத்திலே இடம் கொடுக்கையாகிற சிறந்த ஔதாரியத்தை உடையவனாய், இப்போ அடியனால சில விஷயம் முடியும், அதை எல்லாருக்கும் பகிர்ந்துப்பேனா பகிர்ந்துக்கலாம், பகிர்ந்துக்காமையும் போலாம். என்னால முடிஞ்சாலும் நான் பகிர்ந்துக்காம போலாம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ சமயங்கள்ல ஆறுது. ஆனா எம்பெருமானால முடியும், ஆனா அந்த முடிகிற தன்மைய பகிர்ந்துக்கிறான்னா அவ்வளவு ஔதாரியமா பகிர்ந்துக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ஔதாரிய தன்மையினால அவன் பரத்துவன் அப்படின்னு இது பண்றாரு, இதுல நிர்ணயம் பண்றார். சிறந்த ஔதாரியத்தை உடையனாய் சகல லோகத்தையும் திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு ஒரு சிறிய தளிரிலே, இது நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னாக்க, இப்போ ஒரு விஷயம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூனுக்குள்ள ஒரு அளவுக்கு தான் வாட்டரை நிரப்பலாம், ஒரு அளவுக்கு தான் சிலதெல்லாம் நிரப்பலாம். இந்த பெட்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் இல்லையா, உப்பை அடைக்கணும்னா ஒரு அளவுக்கு தான் அடைக்க முடியும், மூடுறதுக்கான ஒரு கேப் நம்ம கொடுத்தே ஆனோம் எப்பவுமே. அந்த மாதிரி இருக்கானே தெரியல எம்பெருமான் திருவயிற்று இல்லையா. ஆலந்தரிலே குட்டியா ஒரு குழந்தையாட்டம் படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான். அதுல இத்தனை சேஷ்டிதங்கள் பண்றான், இவ்வளவு ரக்ஷனையும் பண்றான் பாருங்க. ரக்ஷகத்துவம்னா பெருசா இருக்கு. ஆலந்தளிரிலே கண் வளர்ந்தருளும்படியான அகடி தகடனா சாமர்த்தியத்தை உடையவனான சர்வேஸ்வரனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை ஆர் அறிய வல்லார் என்னும் முகத்தாலே. இப்படிப்பட்ட அகடி தகடனா சாமர்த்தனுக்கு சர்வேஸ்வரத்துவம் தகும் என்கிறதாயிற்று. இப்போ சிலதெல்லாம் சில பேருக்கு சில குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் அவகிட்ட தகுமான்னா எல்லா சமயமும் அதை நம்ம பார்க்க முடியாது அவகிட்ட இல்லையா. இப்ப அடியன் ரொம்ப பேஷண்டா இருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பேஷண்டா இருக்கேன்னா 24 மணி நேரமும் லைஃப் டைம் முழுக்க பேஷண்டா இருந்தாதான் அந்த குவாலிட்டி தகுன்றார் எம்பெருமான் ஆழ்வார். அப்படி யாருக்குன்னா நம்ம யாருக்குமே எதுவுமே பொருந்தாது, அப்படியா இருக்கும், அப்படி இருக்கிறதே கிடையாது. ஆனா எம்பெருமான் ரக்ஷகத்துவமே தொழிலா இருக்கான் அவன். அப்போ எப்படி கம்ப்ளீட்டா அவன் இங்க அவதாரம் பண்ணாலும் நம்மளோட ரக்ஷகத்துவம்னா ஆக்சுவலியும் நம்மளோட ரக்ஷகத்துவத்தை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் யாரு? சர்வேஸ்வரன். இப்படியேதான் அவனுக்கு இந்த குணம் தகும் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது, கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானை அந்தி ஆரே திருத்தி திண்நிலை மூவுலகும் தம்முள் இருத்தி காக்கும் இயல்வினரே. கருத்தின் தனது சங்கல்பத்தினால, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே எம்பெருமான் பண்றது அவனுடைய அதீனம், அவனுடைய சங்கல்பத்தினால எம்பெருமான் பண்றான். தேவர்களையும் எல்லா பொருளும் மற்ற எல்லா பொருள்களையும் வருத்தி செய்த அப்படின்னா என்னன்னா, வருத்தி இல்லாதையும் சமிக்கணும், விருத்தி செய்த உண்டாக்கின. வருத்தித்தனா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், அந்த வருத்தம் கிடையாது, இது உண்டாக்குறது. மாயம் ஆச்சரியமான சக்தி முதலியவற்றையுடைய பிரானை அன்றி எம்பிரானை தவிர்த்து உலகங்களையும் தென்னிலை உறுதியான நிலைமையை உடையவனாக திருத்தி அமைத்து தம் நினைவுக்குள்ளே இருத்தி வைத்து காப்பாற்றுவதையே இயல்பினர் இயற்கையாக உடையவர் யார் அப்படின்னு கேட்கிறார். யாரு? எம்பெருமான் தான். சிருஷ்டி காரியத்தையும் சம்ரக்ஷண காரியத்தையும் சுவாதீனமாக உடையவனாகையாலே, சுவாதீனம்னா அவனுக்கே அது நேச்சர், அப்படிதான் அது, அவனே சுவாதீனமா இதுதான் அவன் பண்ணக்கூடிய காரியம். சிருஷ்டி சம்ரக்ஷணம் எம்பெருமானோட குணமே. சிருஷ்டினா எம்பெருமான், சம்ரக்ஷனாலும் எம்பெருமான், அவ்வளவுதான்.
இவனுக்கே ஈஸ்வரத்துவம் பொருந்தும் என்கிறார். தனது சங்கல்பத்திலே தேவஜாதி முதலான சகல பதார்த்தங்களையும் உண்டாக்கின ஆச்சரிய பூதனான சர்வேஸ்வரனை அன்றி 3 லோகங்களையும் நிலை பெறுமாறு திருத்தி தன் சங்கல்பத்திலே வைத்துக் கொண்டு காக்கும் ஸ்வபாவமுடையவர் வேறு யாரேனும் உளரோ? இல்லை என்றபடி இதனால் சிருஷ்டிக்கு பிரமன் கடவன், ரக்ஷணத்திற்கு மாத்திரமே எம்பெருமான் கடவன். கடவன்னா கடவுள், அவன் மட்டும்தான் பண்றான்னு என்பது கிடையாது. எல்லாம் எம்பெருமான் அதீனமே என்றதாம். இதுவும் முன்னாடியே பார்த்தோம். ஒரு அந்த திரிமூர்த்தி சாமியம் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப அழகா நிலைநாட்டுறார் ஆழ்வார். இதுல அவாவாழ்க்கு அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த இப்போ ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, ஒரு நிர்வாகத்துல. அந்த நிர்வாகம் தான் இந்த சிருஷ்டிக்கான இந்த உலகம்னு இந்த இதுன்னு எடுத்துக்கோங்க. அதுல ஒருத்தருக்கு ஒரு ரோல். எம்பெருமான் தான் அந்த ரோலையுமே அசைன் பண்றான். அப்ப எம்பெருமானோட இவாள்லாம் ஈக்குவல் ஆயிட முடியுமா? சிஇஓக்கு யாராவது எல்லாருமே ஈக்குவல் ஆயிட முடியுமா? எப்பவுமே ஒரே சிஇஓ தான் அப்படின்னு ஒரு பாசுரத்தையும் சாதிக்கிறார். அடுத்தது காக்கும் இயல்பினன். இதை நம்ம நாளைக்கு அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.